இது மாதிரி உலகம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனா நீங்க மட்டும் மாற மாட்டேன்றீங்க. 25 வருஷத்துக்கு முன்னால நான் திருப்பூர் வந்திருந்தேன் ஒரு முறை. அப்பவும் பருப்பு சாதம் தான் சாப்பிட்டீங்க. 25 வருஷம் கழிச்சு வர இப்பவும் பருப்பு சாதம் தான் சாப்பிடுறீங்க. ஓகே, அதை கினோவா சாதமா கன்வெர்ட் பண்ணீங்களா, இல்ல ஒரு ப்ளூபெரி சாப்பிடுறீங்களா, பொமேகிரேனேட் சாப்பிடுறீங்களா, புரோக்கலி சாப்பிடுறீங்களா? ஆனா உங்க ரிசல்ட் வரைக்கும் மாறணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மனத்தாலும் உடலாலும் எண்ணங்களாலும் மாறுங்கள். நீங்க மாறினதா மற்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் மாறும். நீங்க மாறாம அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, வாழ்க்கையில நிறைய பேர் வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 10 வருஷம் ட்ரை பண்ண வேண்டியது, அப்புறம் என்னால முடியலன்னு கைவிட்டது. யூ ஷுட் நாட் குயிட் எனிதிங். முதல்ல ஒரு நல்ல கனவு காணுங்கள். அந்த கனவுல லிமிட்டேஷன் வைக்காதீங்க. சில பேருக்கு ஒழுங்கா கனவு காண முடியலன்னு வச்சுக்கீங்க, கண் விழித்து கனா காலுங்க. அதுக்கு பேர் ஃபேண்டசி. ஏன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும்னு. 4 பாயிண்ட் உங்க முன்னால வைக்கிறேன். டைம் இஸ் ஏ கரன்சி, ஆல் அதர் திங்ஸ் வில் சேஞ்ச். அப்புறம் நீங்க கடைசியில கிளம்பும் போது நீங்க உங்களுடைய லவ்டு ஒன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அது ஒண்டிதான் நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் மனைவியோட, கணவரோட, குழந்தைகளோட செலவிட்ட நேரங்கள் மட்டுமே நீங்கள் வருத்தம் அடைய மாட்டீர்கள். என்ன கேள்வி வேணுமோ கேளுங்க. Any questions, please? My name is Abhirami. So my question is, what was the initial investment and how did you secure your funding before you're starting your business? I have zero investment and I never required an investment. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு பணம் வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு ப்ரொபோசல் அழகா எழுத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, மற்றவர்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பணம் ரைஸ் பண்றது ப்ராப்ளமா இருந்தாக்கா, நான் என்னுடைய கம்பெனி இமெயில் கொடுக்குறேன், எழுதுங்க, உங்களுக்கு பணம் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு நான் கத்துறேன். ஏன்னா வியாபாரத்துக்கு பண தேவை 2 விஷயம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா வியாபாரன்றது பணம் வேணும். அதுக்கு 2 வகையில் தான் வரும். ஒன்று அபிராமி போடணும், நீ போட்டால் அதுக்கு பேர் ஈக்விட்டி. மற்றவங்க கொடுத்தா அதுக்கு பேர் கடன். பட் சரியா பணம் ரைஸ் பண்ணலன்னு வச்சுக்கிங்க, அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. ஆனா அதை விட ஆபத்து என்ன தெரியுமா? அதிகமா பணம் சேர்க்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், சிரிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச சுதாரணம், இந்த நெய் தோசை அப்படின்னு இருக்குல்ல, அது கடாயில், அந்த தோசை சொல்ற கடாயில் கரெக்டாக நெய்யை போட்டிங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக தோசை வந்துடும். முக்கால்வாசி போட்டுட்டு விட்டீங்கன்னா அந்த கால்வாசி வெள்ளை கலரில் இருக்கும் தோசை. ஆனால் ஒரு பெரிய நெய்யை, 5 கிலோ நெய்யை நல்லா கடாயில் கொதிக்க வச்சு அதில் தோசையை போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, வடை தான் வரும், தோசை வராது. ஓகே, ஸோ அதிகமாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதும் தவறு. கேபிட்டல் கரெக்டாக பார்க்கறது ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் இல்லை. நீங்கள் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்னு பாருங்க. ஒன்று ஈக்விட்டியாக கொண்டு வாங்க, இல்லைன்னா லோனாக கொண்டு வாங்க. லோன் கொடுக்குறவங்க உங்களை பார்க்கறது இல்லை, நீங்கள் எவ்வளவு அழகாக அதை ஒரு 2 பேப்பரில் எழுதி காமிக்கிறீங்கன்றதை பொறுத்தது.